கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சா சக்தியாகிய வள்ளியும் கிரியா சக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 7 உபதேச காண்டம். அதில் 62 தேவர்கள் வழிபட்ட சிவத்தலங்கள். கணக்கில்லாத மகிமை பொருந்திய திருமால் அவிமுகத்தை என்னும் காசி தலத்திற்கு சென்று அங்கே அநேக 10,000 வருஷ காலம் வரையிலும் கடுமையான தவம் புரிந்தார். அவர் லிங்க வடிவத்தை பக்தி சிரத்தையோடு பூஜித்து அவருடைய தரிசனத்தையும் கிடைக்கப் பெற்றார். அவருடைய அருளால் சிறப்பு வாய்ந்த விஷ்ணு பதவியையும் அடைந்து சகல உலகங்களையும் ரட்சிக்கும் தொழிலிலும் அமர்த்தப்பட்டார். அப்போது மகாதேவர் அவருக்கு சங்கம், சக்கரம், கதை, கத்தி, சார்ங்கம் முதலான ஆயுதங்கள், மகாலட்சுமிக்கு நாயகராக இருந்து வரும் தன்மை, அதி அற்புதமான பீதாம்பரம், கருடனாகிய ரதம் முதலானவைகளையெல்லாம் கொடுத்தருளினார். மகாவிஷ்ணுவே, இனி உலகங்களை சரிவர காத்து ரட்சித்து வரும் பொறுப்பு உம்முடையதாகும் என்று சிவபெருமான் கட்டளையிடவும், அது முதற்கொண்டு திருமாலும் சிவலோகத்திற்கு கீழேயுள்ள ஸ்ரீ வைகுண்டத்தில் தங்கியிருந்து 3 உலகங்களையும் திறம்பட பாதுகாத்து ரட்சித்து வருகிறார். தேவ மாதர்களினால் இரத்தினமயமான குடைகள், இரத்தின பிடிகளுடன் கூடிய 2 சாமரங்கள் முதலானவைகளும் பிடிக்கப்பட்டு 2 பக்கங்களிலும் வணங்கப்பட்டவராகி விளங்கி வரும் திருமால் வசித்து வரும் அந்த உலகம்தான் விஷ்ணுலோகம் என்று வழங்கப்பட்டு வருகிறது. லக்ஷ்மி தேவியின் மணாளராகிய அவர் பிரம்மா முதலான தேவர்களாலும் தேவ ரிஷிகளாலும் பூஜிக்கப்பட்டவராகி துஷ்ட நிக்கிரக சிஷ்ட பரிபாலனங்களை செய்து கொண்டு கணக்கில்லாத ஐஸ்வர்யங்களோடு வாழ்ந்து வருகிறார். பிரம்மதேவரும் காஞ்சி தலத்திற்கு சென்று சூலபாணியான உமாபதியை சிவலிங்க வடிவத்தில் வணங்கி வழிபட்டு அந்த லிங்கத்திற்கு பூஜை, புனஸ்காரம், அபிஷேக ஆராதனைகள் முதலானவற்றையும் பக்தி பரவசத்தோடு செய்து நிறைவேற்றி சிவனாரின் அருளினால் கிடைத்தற்கரிய சிருஷ்டி பதவியையும், சரஸ்வதி தேவிக்கு நாயகராக இருக்கும் தன்மையையும், அன்ன வாகனம், சந்திர மண்டலத்தை ஒத்த குடை, 2 வெண் சாமரங்கள் முதலானவற்றையும் பெற்று மகிழ்ந்தார். விஷ்ணு லோகத்திற்கு கீழ் பாகத்திலுள்ள உலகம்தான் பிரம்மலோகம் எனப்படும். தேவேந்திரனோ ஸ்ரீ சைலத்திற்கு சென்று பார்வதி தேவியுடன் கூடிய ஸ்ரீ சிவபெருமானை பக்தி பெருக்கோடு பூஜை செய்து வணங்கி வழிபட்டு அவரிடமிருந்து ஏராளமான வரங்களையும் அடைய பெற்றார். ஸ்வர்கலோகத்திற்கு அதிபதியாக ஆக்கப்பட்டு தேவர்களுக்கு அரசனாக விளங்கி வரும் பதவி, இந்திராணிக்கு கணவனாக இருந்து வரும் தன்மை, ஐராவதம் என்னும் வெள்ளை யானை, உச்சை சரவஸ் என்னும் சிறப்பு வாய்ந்த குதிரை, அதி அற்புதமான தன்மை வாய்ந்த வஜ்ராயுதம், கணக்கில்லாத கற்பக விருட்சங்கள், விரும்பியதை கொடுக்கவல்ல காமதேனு என்னும் பசுக்கள், சிந்தாமணி என்னும் இரத்தினம், ஊர்வசி முதலான அப்சர பெண்மணிகள், கிழங்கு திக்குக்கும் அதிபதியாக இருத்தல் முதலான தன்மைகளையும் அவர் முக்கண் பெருமானிடம் அடைந்து சொர்க்கலோகத்திற்கும் அமிர்தத்தை அடிக்கடி சாப்பிட்டபடியே சகல விதமான சுகங்களையும் அனுபவித்த வண்ணம் இன்று வரையிலும் அந்த தேவேந்திரன் அங்கு வசித்து வருகிறார். அக்னி தேவரும் இம்மாதிரியாகவே திருவண்ணாமலையில் பார்வதிநாதரை அர்ச்சனை,
அபிஷேகம் முதலியவற்றால் வணங்கி வழிபட்டு அவர் அருளால் அநேக வரங்களையும் பெற்று மகிழ்ந்தார். சகல அக்னிகளுக்கும் தென்கிழக்கு திசைக்கும் அதிபதியாகவும் ஆட்டுக்கடாவை தமது வாகனமாகவும் சக்தி முதலான ஆயுதங்களையும் ஸ்வாகா தேவி என்னும் அழகான மனைவியையும் அடைந்து அவர் ஆனந்த பெருக்கோடு இன்று வரையிலும் வாழ்ந்து வருகிறார். யமதர்மராஜனும் அவ்வாறே கேதாரம் என்னும் திவ்ய தலத்தில் பரமேஸ்வரரை பூஜித்து வழிபட்டு அவர் அருளால் ஏராளமான வரங்களையும் அடைய பெற்றார். தெற்கு திசைக்கு அதிபதியாக இருக்கும் தன்மை, சிறந்த எருமைக்கடா வாகனம், கால தண்டம் முதலிய ஆயுதங்கள் ஆகிய அனைத்தையும் அவர் பெற்று மகிழ்ந்தார். அத்துடன் இறைவன் அவருக்கு சில சபாத்யக்ஷர்களையும் சித்திரகுப்தன் என்னும் கணக்கினையும் கொடுத்தருளினார். அன்றைய தினம் முதற்கொண்டு யமதர்மராஜனும் சகல பிராணிகளுடைய புண்ணிய பாவங்களையும் பாரபட்சமின்றி விசாரித்து புண்ணியம் செய்தவர்களை சொர்க்கலோகத்திற்கும் பாபம் செய்தவர்களை நரகத்திற்கும் அனுப்பி அவரவர்களின் பாபங்களுக்கு தகுந்த விதத்தில் அவர்களுக்கு தண்டனையளித்து ஸ்மைமினி என்னும் பட்டினத்தில் இறைவன் கட்டளைப்படியே அநேக லோக பாக்கியங்களையும் ஏராளமான ஐஸ்வர்யங்களையும் அனுபவித்து கொண்டு இப்போதும் கூட சீரும் சிறப்புமாக வாழ்ந்து வருகிறார். எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர். வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாளையும் வருவான் நமது வடிவேலன்.